இந்த வீடியோவில் நாங்கள் ரீசெண்டாக லிங்காக்குட்டிக்கு மொட்டை போடுறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அதோட மினி விளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் தான் உங்கள் நந்தினி அருண். இது உங்கள் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். நாங்கள் காலையில் ஒரு 7:30 போலலாம் கிளம்பி நாங்கள் வந்து வள்ளியூரில் இருக்கிற 7 யானை கொண்ட சாஸ்தா கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொழுந்தனுக்கும் கல்யாணம் ஆகியிருந்ததுனால ஃபஸ்ட் டைம் அவங்களும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 3 கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 3 கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்தது ஃபஸ்ட்டு இங்கே சாஸ்தா கோயிலுக்கு வந்திருந்தோம். வந்திருந்த போது எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து சாமி கும்பிட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சாமி கும்பிட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களோட அபிஷேகம் வந்து நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க உள்ள பூசாரி. அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வந்து பிரசாதம் வச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் லிங்காக்குட்டி அவங்க அப்பா எல்லாமே வந்து ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிட வந்தாச்சு. வந்துட்டு சாமிக்கு அபிஷேகத்தை பார்த்துட்டு நம்ம வந்து 2வது கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தோம். இந்த வேண்டுதல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்காக்குட்டியை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து 45 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 15வது நாள் தான் வந்து லிங்கேஷ் வந்து எனக்கு பிறந்தான். ஸோ அதனால் அவனுக்கு ஏகப்பட்ட நிறைய வேண்டுதல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அதனால் வந்து மொட்டை போடணும் அப்படின்னு வேண்டி இருந்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 மொட்டை போட்டாச்சு. இந்த கோயிலுக்கெல்லாம் முன்னாடியே மொட்டை போட்டாச்சு. 2வதாக வர கோயிலுக்கு தான் நாங்கள் மொட்டை போடுறதுக்காக இந்த டைம் ட்ரிப் வந்திருந்தோம். ஸோ வந்து கொழுந்தனுக்கும் கல்யாணம் ஆகிருந்ததுனால அவங்களுக்கும் சரி சேர்த்து இது பண்ணிடலாம் வந்துடுவாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால அங்கேயும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த கோயில் தான் நம்ம லிங்கேஷுக்கு மொட்டை போட வந்திருந்த கோயில். ஆல்ரெடி 2 கோயிலுக்கு மொட்டை போட்டாச்சு. இது 3வது கோயில். ஸோ வந்து கோயில் இப்படி தாங்க இருந்தது. நாங்கள் வரும்போதும் பூசாரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி வரும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், நாங்கள் வந்துட்டுருக்கோம், நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க, நாங்கள் வந்ததும் பிரசாதம் வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்ததும் மாமியார் நான் போய் பிரசாதம் வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவனுக்கு மொட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லிங்காக்குட்டிக்கு வந்து மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பையன் எப்படின்னா ஆரம்பிக்கும் போது அமைதியாக தாங்க இருப்பான். அது ஃபினிஷிங்கில் எப்படி தான் அவனுக்கு தெரியும்னே தெரியாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு சாப்பிட்றதாக இருக்கட்டும், இல்லை வெளியூர் எங்கேயாவது போகிறோம், நம்ம ஏதாவது பிளேஸில் வந்து நம்ம இறங்க போகிற டைமில் தாங்க வச்சுருவான் கச்சேரி. அதே மாதிரி மொட்டை போடும்போது அமைதியாக தான் இருந்தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அவன் ஸ்டார்டிங்கில் வந்து அமைதியாக ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு அமைதியாக தாங்க இருந்தான். இந்த ஃபோனை கொடுத்துட்டா உலகமே தெரியாது, அந்த மாதிரி தான் அந்த பையன். ஸோ வந்து லிங்காக்குட்டி ஜாலியாக வந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தான். அந்த அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொட்டை எப்படியாவது போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப பண்ணாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 வயசு முடிஞ்சதும் ஃபஸ்ட் டைம் மொட்டை போடுவோம் இல்லையா, அந்த மொட்டை அப்போது ரொம்ப ரொம்ப பண்ணான். அந்த கோயில் வந்து கடைசியாக வரும். ஸோ வந்து நாங்கள் 2வது அந்த கோயிலுக்கு தான் போனோம். பட் டைம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயிலில் தாங்க ஃபஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப பண்ணிட்டான் அந்த அண்ணன். ஆனால் வந்து ஒரு கிராச் கூட விழாத அளவுக்கு அந்த அண்ணன் மொட்டை போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 3-4 பேர் பிடிச்சி அவனுக்கு மொட்டை போட்டிருந்தோம். என்கிட்ட இருந்தான், என் தம்பிக்கிட்ட இருந்தான், எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட இருந்தான், எங்கள் அம்மா கிட்ட இருந்தான், அப்படி எங்கள் மாமனார்கிட்ட இருந்தான், எல்லார்கிட்டையும் இருந்தான். ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் மொட்டை போட்டிருந்தோம். இந்த டைம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னும் நிறைய வேண்டுதல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வந்து சத்தம் போடாதீங்க அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து இப்படி ஒரு டெரர் பீஸ் மாதிரி அந்த பையன் அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க நம்மளை. ஸோ வந்து அவன்கிட்ட வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பையன் அவன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம மொட்டை போட்டுட்டு நம்ம வந்து அவனுக்கு குளிக்க வச்சு, அங்கேயே பாத்ரூம் இருந்தது, ஸோ குளிக்க வச்சு கொண்டு வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டு சந்தனத்தெல்லாம் தடவி அவனை உட்கார வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் வந்து சாமியார் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டார். அம்மனுக்கு அலங்காரம் எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சு அங்கே சாமி கும்பிட்டு இங்கேருந்து 3வது கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு லிங்கேஷுக்கு வந்து 1 வயசு கம்ப்ளீட் ஆனோடனே மொட்டை போட்டு நாங்கள் காது குத்தியிருந்தோம். ஸோ இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் 2வதாக வர வேண்டியது. நாங்கள் வந்து ஆனால் கடைசியாக தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது வந்து லிங்காக்குட்டி தூக்கிட்டு வரும்போது இந்த ஷெட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஓப்பனில் தான் இருந்தது. பட் பரவாயில்ல, இந்த டைம் கோயில் கூட அப்போ எல்லாமே செஞ்சுருக்காங்க போல். நாங்கள் வந்து எங்களுக்கு இதுதான் குலதெய்வம். ஸோ வந்து நாங்கள் லிங்காக்குட்டிக்கு நிறைய வேண்டுதல் வச்சுருக்கோம். நிறைய சைடில் நிறைய கோயிலுக்கெல்லாம் வந்து வேண்டுதலில் நிறைவேற்ற வேண்டிய கடன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கேருந்து அப்படியே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். இதுக்கு நடுவில் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்னை வளைச்சி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போதும் எனக்கு வந்து திட்டு தான் விழும். திட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து அவங்க சொல்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நான், என்னோடய ஹஸ்பண்டு, அப்புறம் வந்து என்னோடய கொழுந்தனோட ஒய்ஃபு, நாங்கள் எல்லாமும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.